பிறந்து பாப்பமான்னு 60 வருஷம் துடிச்சிருக்காங்க. அந்த பிரபுவனுடைய கிருபையினாலதான் ராமாவதாரம். தன்னாத்துல குழந்தை பிறந்தா மாதிரி ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணி, இப்ப குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறது இருக்கு, அது ஒரு சம்ஸ்காரம். அன்னைக்கு ஜாதகர்மா பண்ணி ஒரு பேர் வைக்கிறா பாருங்க, மந்திரவத்தா, அதுதான் நாளைக்கு சிராத்தாதிகள்ல வேலை செய்யும். அதுல வால்மீகி ராமாயணம் சாட்சாத் வேதமே, வேதைச்ச சம்மிதம். அதனாலதான் நிறைய இடங்கள்ல வேத வாக்கியங்களையே ஸ்லோகமா சொல்லுவார். மேல வரப்போறது, வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம், இது புருஷதூக்தம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபரா, அதே விஷயத்தை தான் ஸ்லோகமா சொல்றாரு. அங்க வேதேங்கிறது இங்க வேத்மிங்கிறார், மகாந்தம்ங்கிறது இங்க மகாத்மானுங்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம். அதுபோல புண்ணியம் வேதைச்ச சம்மிதம்னு வேதமே ராமச்சரித்திரமாக வந்தது. அதுல சுவாமியினுடைய அவதாரங்கள்லாம் சொன்னார். ராமாதிகளுடைய அவதாரம், ஒரு குழந்தை பிறந்து பாப்பமான்னு 60 வருஷம் துடிச்சிருக்காங்க. தாபம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 60 வருஷம், 60,000 வருஷம் புத்திரபாக்கியம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி பண்ணாத சத்காரியங்கள் கிடையாது. கௌசல்யாதேவி ரங்கநாதனுடைய சரணத்தை பிடிச்சுனுட்டா. அந்த பிரபுவனுடைய கிருபையினாலதான் ராமாவதாரம் கௌசல்யாதேவிக்கு. இப்படி ராமாதிகளுடைய அவதாரம் சொல்லி அயோத்தி முழுக்க கொண்டாடுறதான் தன்னாத்துல குழந்தை பிறந்தா மாதிரி நினைச்சேன். அதுதான் பின்னாடி ஜனங்கள்லாம் தசரத சக்கரவர்த்தியிட்ட சொல்ல போறா. இங்க ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா தன் குழந்தை மாதிரி நினைப்பானே ஜனங்கள்ங்கிறா. அதுக்கு ஜனங்களுடைய வாக்கு அயோத்தியா காண்டத்துல தசரதனை பார்த்து சொல்றா. ஒரு சந்தர்ப்பத்தில் தசரதன் என்கிட்ட உங்களுக்கு அப்பிரியமானு கேட்டுடுறான் ஜனங்களை பார்த்து. அப்ப சொல்றா ஜனங்கள்லாம், எங்காத்துல பெரிய கோலம் போட்டு வாசல்ல மாவலை கட்டி வாழைமரம் கட்டி பந்தல் போட்டு பெரிய கோலம் போட்டா முதல்ல வர கெஸ்டே தசரதனா. உற்சவேஷு பிதேவ பரிதுஷ்யதி, எங்க குடும்பத்து பெரியவாள்லாம் பக்கத்துல இருந்து எப்படி நடத்தி வச்சு சந்தோஷப்படுவாளோ அது மாதிரி எங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் நீங்க அப்பா மாதிரி இருந்திருக்கேங்கிறார். ஜனங்கள் சொல்றா தசரதனை பார்த்து. இப்ப இந்த 2 பேருக்கும் அப்படி ஒரு பாலிசியா. தசரதன் ஜனங்களோட ஜனங்களா இருந்திருக்கான். அதனாலதான் ஜனங்களுடைய சுக துக்கங்கள்ல பூர்ணமா அவன் தன்னோட தான் நினைச்சிருக்கான். இப்படி ராஜா இருந்ததுனாலதான் பிரஜைகள் ராஜாவுக்கு புள்ள பிறந்தத்தை தன்னாத்திர குழந்தை பிறந்தா மாதிரி நினைச்சாலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு தசரதனுக்கும் பிரஜைகளுக்கு. இது என்ன வேணும்? இப்ப கூட ஒருத்தர் சொன்னா பாருங்க, மோடியை ஜெயிக்க முடியாதான்னு அர்த்தம். எதிர்கட்சிகள்லாம் மோதியை ஜெயிக்க முடியாதான்னார். மோதியை ஜெயிக்கணுங்கிறதையே விட்டுடும், ஜனங்களுடைய மனசை ஜெயிக்கணும், ஜனங்களுடைய மனசை தான் ஜெயிக்கணும்னார். நீ மோதியை ஜெயிக்கிறது, மோதி ஜனங்களுடைய மனசை தசரதன் மாதிரி ஜெயிச்சிருக்க. வெய்யறவன் கூட ஏதோ கோஷ்டிக்கு தகுந்த மாதிரி வெய்யறானே தவிர பர்சனலா கேட்டா அவரை பிடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ராமாயண ஸ்லோகம் தான். உற்சவேஷு ஜ சர்வேஷு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன் குடும்பம் மாதிரி நினைச்சாராம் தசரதன். அதனால தானே நமக்கு இந்த பாக்கியம் பாரத தேசத்துக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தையும் தன் குடும்பம் மாதிரி நினைக்கிறவர் கிடைச்சிருக்கு. அதனால இப்ப ராமாயணம் சொல்லும் போது அவரையே நினைக்கிறேன், அவர் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண. ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு டியூட்டி இருக்கு. அவர் க்ஷேமமா இருக்கணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணணுமோ, அதுக்காக சொல்ற. அப்படி ஜனங்கள் தசரதனை அப்படி நினைச்சாங்க. தசரதன் ஜனங்களை ஸ்வஜனமா நினைச்சான். அதனாலதான் தசரதனுக்கு குழந்தை பிறந்தது யாதோ ராஜாக்கு பிறந்தா மாதிரி நினைக்காமல் தன்னாத்துல குழந்தை பிறந்தா மாதிரி ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. உற்சவச்ச மகானாசீத் அயோத்தியாயாம் ஜனாகுலா, அப்படி சந்தோஷப்பட்டு புத்திரோத்சவத்தை கொண்டாடினார்.
11 நாள் கடந்து 12வது நாள் நாமகர்ம ததா கரோது, குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணினார். ஜாதகர்மா நாமகரணம், பும்சவனம் சீமந்தம். அந்த குழந்தைக்குன்னு உள்ள ஒரு சம்ஸ்காரம், பிறக்கிற குழந்தைக்குன்னு உள்ள சம்ஸ்காரம் பும்சவனம் சீமந்தம். ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயம். இந்த ஒவ்வொன்றும் வசிஷ்டாச்சாரியால் இருந்து நடத்தி வச்சிருக்கார். இப்ப குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறது இருக்கே, அது ஒரு சம்ஸ்காரம். அது என்ன சம்ஸ்காரம்னா அதுதான் 100 வருஷத்துக்கு அட்ரஸ். அவனுக்கு அன்னைக்கு ஜாதகர்மா பண்ணி ஒரு பேர் வைக்கிறா பாருங்க, மந்திரவத்தா, அதுதான் நாளைக்கு ஸ்ராத்தாதிகள்ல வேலை செய்யும். நீ அந்த பேரை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரமேஷ் சுரேஷ் பேசிட்டு இருக்கிய, அப்படி வச்சேன்னா போகாதங்க. நீ விவகாரத்தில் சைன் பண்றது எந்த எழுத்து வேணும், எந்த பேர் வேணாலும் பண்ணலாம், எந்த எது மாதிரி வேணாலும் பேர் எழுதிக்கலாம், சைன் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விவகாரத்துக்கு. அன்னைக்கு ஜாதகர்மா பண்ணி பேர் வைக்கிறா பாருங்கோ, அதுதான் உன் புள்ள சொன்னான்னா உனக்கு போய் சேரும், உன் பேரன் சொன்னான்னா உனக்கு வரும், கொள்ளு பேரன் சொன்னான்னா உனக்கு வரணும்னா அந்த பேரை நீ வைதிகமா வச்சாதான் வரும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.